ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக, பலனாய் திடனாய் மன ரம்யமாய் இருக்க கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. இந்த காலையில் அடிக்கடி நாம் கேட்டிருக்கிறதான ஒரு வேத பகுதி உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இவ்விதமாய் சொல்லியிருக்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்வீர். பூரண சமாதானம் எங்கிருந்து வரும் என்று கேட்டால், காசு கொடுத்து வாங்க முடியாது, கடையில் கிடைக்காது, சபையில் கிடைக்காது, பாஸ்டர்கிட்ட கிடைக்காது, வேற எங்கிருந்தும் கிடைக்காது. அது எங்கே கிடைக்கும் என்று கேட்டால், உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால். சமாதானன்றது இட்ஸ் a வெரி காஸ்ட்லி கமோடிட்டி. அதாவது ரொம்ப விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒன்று. அது விலை கொடுத்தாலும் கிடைக்காத ஒன்று சமாதானம். ஆனால் விலை இல்லாமலேயே கிடைக்கத்தக்கதான ஒரே ஒரு இடம் இருக்கிறது. அதுதான் என்று கேட்டால், உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன். யாருடைய மனது ஆண்டவராகிய கர்த்தர் பேரில் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறதோ, உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால். அவனுடைய நம்பிக்கை வேற எங்கேயும் இருக்காது. அவனுடைய நம்பிக்கை முழுதும் கர்த்தர் பேரில் தான் காணப்படும். ஆகையினால் தான் முந்தைய ஒரு நாள் வாசித்திருக்கிறோம். என்னவென்று கேட்டால், எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நல்ல தைரியமுடையவன், அவன் நிலைநிற்கிறவன். உண்மையே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால். அவனுடைய நம்பிக்கை மனுஷரை சார்ந்து இருக்கவில்லை, அவனுடைய நம்பிக்கை பொருளை சார்ந்திருக்கவில்லை, அவனுடைய நம்பிக்கை பணத்தை சார்ந்திருக்கவில்லை, அவனுடைய நம்பிக்கை படிப்பை சார்ந்திருக்கவில்லை, அவனுடைய நம்பிக்கை தன்னுடைய அந்தஸ்தை சார்ந்து இருக்கவில்லை. அவனுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டது என்று கேட்டால், ஓ க்ளோரி டு காட், அதை நினைக்கும் போதே மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கிறது. திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், அவர் பேரில் உறுதியாய் அவரை பற்றி கொண்ட மனதை உடையவன். அவனுடைய நம்பிக்கை வேற எங்கேயும் இருக்காது, அது கர்த்தர் பேரில் மாத்திரமாயிருக்கும். அப்படி கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறதுனால என்ன ஏற்படுகிறது என்று கேட்டால், நீர் அவனை பூரண சமாதானத்தோடைய காத்துக்கொள்வீர். இந்த சமாதானம் என்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல ரொம்ப விலையேறப்பட்ட ஒரு பொருள். அது ஈஸியா நமக்கு கிடைக்காது. ஆனால் எப்பொழுது கிடைக்கும் என்று கேட்டால், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் உங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். உங்களுக்கு இந்த சமாதானம் வேணுமா? அங்கே இங்கே போய் தேடி அலைய வேண்டாய். எல்லார்கிட்டையும் கொண்டு போய் தலையை கொடுத்து ஜெபிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஒரு காரியம் செய்யுங்க, அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால். வேற எங்கேயும் போகவில்லை, அவரையே உறுதியாய் நம்பி கொண்டிருப்போமே. ஆனால் அவர் உங்களையும் என்னையும் பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்வார். அரைக்குறை சமாதானம் இல்லை. ஆண்டவர்கிட்ட வந்தவனுக்கு உள்ளதான சமாதானம் அரைக்குறை சமாதானம் இல்லை. அது எப்படிப்பட்ட சமாதானம் என்று கேட்டால், பூரண சமாதானம், புத்திக்கு எட்டாத சமாதானம், நமக்கு விளங்கி கொள்ள முடியாத சமாதானம். அந்த சமாதானத்தினால இந்த கால வேளை உங்களையும் என்னையும் தேவனாய் கர்த்தர் பரிபூர்ணமாய் நிறைப்பாராக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ தந்த இந்த அருமையான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இந்த வார்த்தை கேட்கிறவர்கள், நிறைய பேர் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் இந்த வசனத்தை கேட்கும் பொழுதே உம்மிடத்தில் உறுதியாய் பற்றி கொண்டிருந்து உண்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவர்களை கர்த்தாவே இந்த நாளில் தானே பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்ளும். நீர் அதை செய்வீர் என்று நம்பி உனக்கு அட்வான்ஸாக ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். நீர் அதை செய்ததற்காக உனக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். உண்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை விடவன் உண்மையே 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 நம்பி இருக்கிறபடியால் அவரையே நம்பிடுங்கள். அவர் உங்களை பூரண சமாதானத்தோட இந்த நாளிலேயும் காத்துக்கொள்வார். God bless you abundantly again and again and again and again. Amen.